அதுங்க சாப்பிட்டதுல இருந்து ஒண்ணு வாஞ்சி பேதி ஜுரம். நாங்க 3 நாளா இட்டுன்னு போய் நாங்க ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் எல்லாம் ஏத்துறோம் சார். அது கொஞ்சம் கூட நல்லா ஆகல. அந்த கடையை நீங்க தயவு செஞ்சு இழுத்து மூடுங்க சார். ஏங்க நடவடிக்கை எடுக்காத இருக்கிறீங்க இவ்வளவு நேரம்? என் குழந்தைங்க எல்லாம் பாதிக்கப்பட்டு இருக்குதுங்களே. இந்த ரோட்ல இருக்கிற கடையெல்லாம் இன்னத்துக்குங்க இந்த மாதிரி கெட்டு போன பொருள் எல்லாம் விற்க விடுறீங்க? அரசாங்கம் சேர்ந்து இந்த கடையை எல்லாம் எடுத்து ஏற கட்டுங்களேன். குழந்தைங்க எல்லாம் துடிச்சின்னு கிடக்குதுங்களா? ஆஸ்பத்திரியில தானங்க இருக்குது. தபார் சார், மாத்திரையாட வந்துக்கிறேன் சார். என் குழந்தைங்க துடிக்குதுங்க வயிற்று வலியாட. அவங்க சொல்றாங்க குட் பைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கறி சாப்பிட்டு குட் பைஸ் ஆயிட்டு இருக்குதுமா. நாங்க என்னமா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் நாங்க எடுக்கிறோம்னு சொல்றாங்க. அப்படி இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமையில இருந்து என் குழந்தைங்கள 6 குழந்தைங்களையும் வச்சுன்னு இருக்கிறோம் சார். அதுக்கு என்ன நடவடிக்கை, அந்த ஹோட்டல் மேல என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்களா எடுங்க சார். முக்கியமா தயவு செஞ்சு உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன் சார். இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நீங்க இழுத்து மூடுங்க சார். அரசாங்கத்துக்கு நான் நன்றியோட கேக்குறோம் சார். குழந்தைங்க துடிக்குது சார். ட்ரிப்ளிகேன் ஹை ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல்ல பார்த்தா ஒரு கம்ப்ளைண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பக்கமா உடம்பு சரியில்லாத சிடிஹெச் ஹாஸ்பிட்டல்லையும் பிரைவேட் மருத்துவமனையிலேயே அட்மிட் ஆயிருக்கிறதுக்காக எங்களுக்கு தகவல் வந்தது. சண்டே நைட்டு அங்க உணவு எடுத்திருக்காங்க. அவங்க எடுத்தவங்களுக்கு எல்லாருமே பார்த்தோம்னா வாந்தி வயிற்றால அந்த மாதிரி நிறைய உபோதனைகளோட போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அது ஃபாலோ பண்ணி எங்க கார்பரேஷன்ல இருந்து சிஹெச்ஓ எங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாரு. பிளஸ் எங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து நேரா எங்களுக்கு வாட்ஸ்அப் கம்ப்ளைண்ட் வந்தது. இந்த மாதிரி இந்த ஒரு இடத்துல போய் சாப்பிடும் பொழுது இங்க சாப்பிட்டனால எங்களுக்கு வயிற்று வலி வாந்தின்னு சொல்லி மக்கள் அட்மிட் ஆயிருக்காங்கன்னு நாங்க உடனடியாக இந்த இடத்துக்கு நாங்க பார்த்தோம். இந்த கடை நார்மலா பார்த்தோம்னா மதியம் 1 மணி அளவுல தான் இந்த கடை திறப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வியாபாரம் பண்ணுவாங்க. நான் இப்போ காலையிலேயே நான் என்னோட ஆபீசர்ஸ் இங்க செக் பண்ண சொன்னேன். காலையில இங்க பாத்துருக்காங்க. 1 மணிக்கு தான் கடை திறக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதனால தான் 1 மணிக்கு மேல நாங்க வந்தோம். இப்போ பார்த்தோன்னா கடைகள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. எந்த விதமான நடவடிக்கையுமே இல்லை. அவங்களோட போனுக்கு நாங்க தொடர்பு கொண்டு பார்த்தோம். அவங்க போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதனால நாங்க ட்ரிப்ளிகேன் இங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர்களோட சேர்ந்து இந்த கடையை இப்போதைக்கு நாங்க லாக் பண்ணி இருக்கிறோம். வித்தவுட் எங்களோட நாலேஜ் இல்லாம திரும்ப இந்த கடையை திறக்க கூடாது. ஏன்னா அந்த கான்டாக்ட் பர்சனை எங்களால கான்டாக்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில இங்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே நாங்க லாக் பண்ணியிருக்கோம். இந்த லாக் பண்ணது எடுக்கிறதா இருந்ததுன்னா எங்ககிட்ட பர்மிஷன் வரணும். இது மேல லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. மக்களோட கம்ப்ளைண்ட்களை மக்களின் நலனை கருதி இந்த கடையை தற்காலிகமா நான் இப்போ பூட்டி வச்சிருக்கேன்.